ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் பானை உடைக்கும் போட்டி வச்சாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பையன் யாருமே அடிக்க வரல, ஒரு குட்டி பையன் அடிக்க வரேன்ட்டு வந்தான். பாருங்கள், அந்த குட்டி பையன் தைரியமாக முன்னாடி போகிறான். அந்த குட்டி பையன் அடிச்சிருவான்னு பார்த்தா பானையை விட்டு எங்கிட்ட போயிட்டுருக்கான். சரி, ஜஸ்ட்டு எல்லோரும் மண்டையை உடஞ்சிருப்பான். சரி பரவாயில்ல. அடுத்து இன்னொரு அண்ணன் வராங்க. அடுத்து இந்த அண்ணன் பைல்வான் மாதிரி இருப்பாங்க. இந்த அண்ணனாவது அடிச்சிருவாங்களான்னு பார்ப்போம். கண்ணை கட்டி விட்றாங்க. அப்பா கண்ணு தெரியுற மாதிரி கட்டி விடாங்கப்பா, ஒழுங்கா கட்டி விடுங்கப்பா. கட்டி விட்றாங்க. கட்டி விட்றேன்னு சேர்த்து மூஞ்சியெல்லாம் கட்டி விட்றாங்களேப்பா. சரி, போன தடவை இவங்க தான் பானையை உடைச்சாங்க, அதனால் இந்த தடவை அடிக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், வேட்டையெல்லாம் மடித்து கட்டிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு பானை உடஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே கம்பை கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே தான் இருக்காங்க. அடிக்க போகிறாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. வேட்டியா மடித்து கட்டிட்டாங்கப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு பானை உடஞ்சி. என்னடா பானையவே தாண்டி போயிடுவாங்க போல். ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க, போயிட்டேட்டாங்க. பானையவே தாண்டி போயிட்டாங்க, அதனால் இவங்களும் அடிக்கலை. சரி, அடுத்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. அப்படியே பாருங்க, அப்படியே சிங்கம் மூந்தி கிளம்பி வந்த போல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க விளையாட்டு. சரி பார்ப்போம், எங்களாவது அடிச்சிருவாங்களான்னு பார்த்தா எங்கிட்ட போயிடறாங்களே. அவ்வளோதான், அடிச்சிட்டாங்க. கம்பெல்லாம் சுற்றுறாங்களேப்பா. எங்கிட்ட இது சைடு. இவங்களும் அடிக்கிற மாதிரி தெரிலப்பா. இவங்களும் அவுட்டு தான். என்ன அடிக்கிற மாதிரியே தெரிலையே. தள்ளியெல்லாம் விடக்கூடாதுப்பா, அங்கிட்டு தான் போகணும். இப்படிலாம் பண்ணக்கூடாது, சீட்டிங். அது அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து பரிசு கிடைக்காதுப்பா. அவ்வளோதான், அடிக்க போகிறாங்க. ஐயோ, நாய் சோழி முடிஞ்சிருக்கோம். இந்நேரம் நாய் சோழி முடிஞ்சிருக்கோம். சரி, நல்ல வேலை நாய் தப்பிச்சிருச்சு. அடுத்து யார்? அடுத்து நம்ம பெரியப்பா. இவங்க தான் நம்ம பெரியப்பா. கண்ணெல்லாம் ஏற்றி விட்டாங்க. அடிச்சிருக்கோம் வாப்பான்னு சொல்லி விட்றாங்க. யாரும் பக்கத்தில் வராதிங்க. சொல்லியெல்லாம் கொடுக்குறாங்களே, எல்லாம் தப்பு. சரி போகிறாங்க, விறுவிறுன்ட்டு போகிறாங்க. பாருங்கள், கம்பெல்லாம் அப்படியே ஸ்டைலாலாம் முடிச்சுட்டு போகிறாங்களேப்பா. நட சும்மா வெறியாக இருக்குது. பக்கத்தில் இருந்து எல்லாம் சொல்லி, சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அவங்க காது கேட்கல போல், காதும் சேர்த்து பொத்துனதுனால. சரி, இவங்களாவது அடிப்பாங்களா? பக்கத்தில் போயிட்டாங்கப்பா. அவ்வளோதான்ப்பா, கொஞ்சம் தான். கையெல்லாம் தூக்கிட்டாங்க. அடியா கேளு போட்டி. சூப்பர்ப்பா, நல்ல வேலைங்க. நான் நாயை மிதிச்சு கொண்டிருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ். இன்றைக்கின்ற நாயாக வருது. சரி, அடுத்து இன்னொரு அண்ணன் மெதுவாக நடந்து வராங்க. சரி, இவங்களாவது அடிப்பாங்களான்னு பார்த்தா வாய்ப்பில் போயப்பா. அப்படியே கம்பெல்லாம் முறிக்கிட்டே வராங்க. சரி, நாய் இருக்குது. இன்னைக்கு இந்த நாய் சம்பவமாக, இன்றைக்கி என்ன நாய் சம்பவமாக இருக்குது? ஐயா, என்னடா இது? நின்ட்டாங்க. என்ன பானை அங்கே இருக்குது, முன்னாடி போனோம், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அடியா கேளு. காத்தில் கம்பு வீசுவது எப்படி? சரி முன்னாடி போகிறாங்க. அடிச்சிருவாங்களா? போயிட்டாங்களே இப்போ முன்னாடி. இங்கேருந்து காற்றுல கம்பு வீசுவாங்கன்னு நினச்சேன். போங்க, அவ்வளோதான். பக்கத்தில் வந்துட்டிங்க. இந்த சைடு லெஃப்ட்டு இல்லை ரைட்டு தான் போகணும். அடிச்சிருவாங்களா? போஸ்ட் கம்பி இன்னைக்கு சோழி முடிய போகுது. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க. சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுது. அடிச்சிருவாங்களோ? ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்கப்பா. அவ்வளோதான், இன்னைக்கு பானை சோழி முடிஞ்சிச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கரெக்டாக தானா? என்ன சைடு திரும்புகிறாங்க. அவ்வளோதான். ஐயோ, பானை உடையிலையே. பானையை அடிச்சிட்டாங்க, பானை உடையிலையே. ஒரு அண்ணன் விறுவிறுன்ட்டு போகிறாங்கப்பா. அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாடே கம்பீரமாக போகிறாங்கப்பா. கத்தியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி. போக கூட்டமாக போகிறாங்களே. ஸ்ட்ரெயிட் போயிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. நின்ட்டாங்க. பானை எங்கேயோ இருக்குது. இவங்க என்னடா சுற்றி சுழன்ட்டாங்க. சொல்லி கொடுக்குறாங்களோ? இல்லை அவங்களா தான் இருக்காங்க. அடிச்சிருவாங்களோ? ஐயோ, கரெக்டாக நிற்கிறாங்கப்பா. இவங்க அடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.